ஆயிங்க இன்றைக்கி வந்து நம்ம நெக் மாடலில் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து அகலம் வந்து 3 inches, ஸோ ஹைட் வந்து 9 inches நம்ம எடுத்தாச்சு. இது எப்படி எடுக்கணும்னு நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே கொடுத்தாச்சு. சேம் டைப் தான், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பாட் நெக் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ பாட் நெக்குக்கு மெயின் வந்து ஹைட்டு. ஸோ ஓகேங்களா, இந்த ஹைட் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து போட் நெக்குக்கு எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுதான் வந்து பாட் நெக்குக்கும் நீங்கள் வைக்கணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த பாட் நெக்கு போட் நெக்கு ஸோ இது ரெண்டுமே ரிலேட் ஆகும், ஓகேங்களா. பாட் நெக்னா என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இப்படி வந்து ஒரு பானை மாதிரி விரிஞ்சு வர்றது தான் அந்த கழுத்து வடிவம் தான் நம்ம பாட் நெக் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே போட் நெக்னா இங்கேயோட முடிஞ்சிருச்சு. ஹைட் வைஸில் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. அதோட மினிமம் ஹைட் ஒரு 3.5 inch நீங்கள் வச்சிங்கனாலே போதும், ஓகேங்களா. ஸோ 3.5க்குள்ளே அதுக்கு மேலே போனீங்கன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ வந்து 3.5 inch நீங்கள் வச்சிங்கனாலே போதும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3.5 inchக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ அது ஈவனாக வர்றதுக்கு இங்கேருந்து ஒரு 3.5 inch மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஸ்கேல் வச்சு இந்த லைனை ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, இந்த கர்வ் கொடுத்தாலுமே நமக்கு என்னாச்சு, அது போட் நெக் ஆகிடும். ஸோ பாட் நெக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கிராஸ் வைஸில் 1 inch கொடுங்க. 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும்னா 1.5 inch மார்க் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து 1.5 inch. நீங்கள் நார்மல் போட் நெக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 1 inch போட்டு கர்வ் போட்டால் முடிஞ்சு போச்சு, ஓகே. ஸோ இதுவே வந்து பாட் நெக்காக இருந்தால் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். 1 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து 1.5 inch வந்து மார்க் பண்ணணும், ஓகேங்களா. மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கர்வ் போர்ஷன் எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே டச் ஆகணும், அகெயின் வந்து இந்த இடத்துல டச் ஆகணும். அந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை வந்து இப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகிற ஃபீல் வந்து வரும். 3 லைனுமே டச் ஆகணும். இப்போ டச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஓகே. அவ்வளோதான். இப்போ டச் ஆகுதா? ஸோ இவ்வளோ தான். இப்போ இங்கே தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது எப்படி இப்போ இது வரைக்கும் புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம பாட் நெக்குக்கு எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாட் நெக்குக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 9 inch எடுத்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு வந்து போட் நெக் மேலே மார்க் பண்ணும் பார்த்தீங்களா ஒரு கர்வ் போர்ஷன், அதோட ஹைட் வந்து 3.5 inch. ஸோ 9ல் 3.5 போயிடுச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 5.5 inch, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள், கரெக்டாக 5.5 inch, ஓகேங்களா. ஸோ இதில் பாதி எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 2.25 inch வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/4 inch மார்க் பண்ணுங்கள், ஓகே. ஸோ இப்போ இந்த கார்னர் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து 1 inch மார்க் பண்ணுங்கள். அவ்வளோவே தான், வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஹைட்டில் பாதி மார்க் பண்ணுறோம், அதுலேருந்து 1/4 inch வெளியே தள்ளி மார்க் பண்ணுறோம், இந்த கார்னர்லேருந்து 1 inch மார்க் பண்ணுறோம், ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து 1.5 inch மார்க் பண்ணியாச்சு. அகெயின் இதில் பாதி வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஓகேங்களா, எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம 1/4 inch வந்து வெளியே தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து 1 inch மார்க் பண்ணி இப்போ இந்த 3த்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான் பாட் நெக், ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி டாட்டர் லைன் வச்சு பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகே. ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா. இப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக வெளியே வேணும். இங்கே 1/4 inch வச்சு தான் 1/2 inch வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அகலமாக வந்து விரிஞ்சா மாதிரி வரும், ஓகே. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர்ன் போடுறப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து நகர்த்தி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேட்டர்ன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா இதை வச்சு நம்ம அப்படியே தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்போ கொஞ்சம் ஈவன் ஆகிடும், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வாக வந்து என்ன கொடுக்குறீங்க, கனெக்ஷன் கொடுங்க.
ஸோ இப்படி வந்து இப்படி வரணும். ஸோ அப்படி வந்ததுன்னா இதுதான் பாட் நெக். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து 3 இன்ச் அகலம் எடுத்தாச்சு, 9 இன்ச் வந்து நீளம் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போட் நெக்குக்கு மார்க் பண்ணுறோம். போட் நெக்குக்கு 3.5 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கிராஸ் லைன்லேருந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து எடுத்தாலும் சரி, இங்கேருந்து எடுத்தாலும் சரி. இப்போ டோட்டலாக வந்து இது 3 இன்ச் தான். ஓகேங்களா? ஸோ இதில் மெயின் வந்து நீங்கள் இந்த கார்னர்லேருந்து எடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அகெயின் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து 1 இன்ச். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இதில் வந்து இதோட ஹைட் எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 9 இன்ச்சு, அதில் 3 இன்ச் போட 5.5 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 2.75 இன்ச் அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு வெளிப்பக்கமாக 1/4 இன்ச் மார்க் பண்ணுறோம். ரொம்ப உங்களுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து பாட்டமில் 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். இப்படி கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு பாட் நெக் அழகாக வரும். உங்களுக்கு இன்னும் விரிவாக வேணும்னா ஒரு 1/2 இன்ச் தள்ளி வைங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு பக்காவான பாட் நெக் வந்து கிடைக்கும். சில பேர் இன்னர் தெரிகிற மாதிரிலாம் பாட் நெக் போடுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இங்கேருந்து 1 இன்ச் தள்ளி இப்படி போடுவாங்க, கர்வ் போடுவாங்க. அவ்வளோதானே வித்தியாசம் கண்டி, ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. இது அவ்வளோ பெரிய டஃப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். இது வந்து ஒரு கர்வாக தானே வரணும். ஸோ அதனால் கர்வாகவே நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம போட் நெக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த போர்ஷனை வந்து இப்படி கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஈவனுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அதையுமே கட் பண்ணிடுறோம். அகெயின் இந்த மாடல் ப்ளவுஸோட பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அழகான ஒரு பாட் நெக் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பானை மாதிரி இருக்கா? ஸோ பானை மாதிரி உள்ளது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாட் நெக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கர்வ் வருது. ஸோ இப்படி வந்து வருது. ஓகேங்களா? இதுதான் பாட் நெக்கோட பேட்டர்ன். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணணும். எந்த மெஷர்மெண்ட் இருந்தாலுமே நம்ம இப்படி தான் போடணும். இதோட ப்ளவுஸோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அழகாக இருக்குல்ல? ஸோ இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வரும். ஸோ அழகாக ஒரு பானை நெக் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நாட் போட்டு இப்படி எடுத்தோன்னா இங்கேயும் நாட் போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ சுடிதாரோட பேக் சைடாக இருக்கட்டும், இல்லை ப்ளவுஸோட பேக் சைடாக இருக்கட்டும், நமக்கு பர்ஃபெக்டாக வரும். கீழே வந்து லட்கான்ஸ் அந்த மாதிரிலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு மாடல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் வந்து 3 இன்ச் அகலமும் 9 இன்ச் வந்து ஹைட்டும் எடுத்தாச்சு. இப்போ இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பா நெக்கில் ஒரு வளைவான ஒரு பியூட்டிஃபுல்லான, ஏன்னா பா நெக் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் விரும்புவாங்க. சில பேர் வந்து ஆக்வர்டாக இருக்கும்னு விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்போ போட போகிற பேட்டர்ன் படி நம்ம மாடல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பா நெக் கிடைக்கும். இந்த நெக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கீழே வந்து நம்மளுடைய அகலம் எடுத்துக்கிட்டோம்னா 3 இன்ச். ஸோ இங்கேயும் 3 இன்ச் தான், இங்கேயும் 3 இன்ச் தான் இருக்கும். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, ஃபைன். இப்போ பானைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டோட்டல் ஹைட் வந்து 9 இன்ச். ஓகே, ஸோ நீங்கள் 8 இன்ச் எடுத்துருக்கலாம், இல்லை 10 இன்ச் கூட எடுத்துருக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஹைட்டுக்கு தவிர நம்ம எட்ஜாக வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சா? ஸோ இப்போ இந்த எட்ஜ் முடியுதில்ல, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் வரும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹைட் எடுத்தோமோ அதுக்கு கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த கார்னர்லேருந்து மேலே 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். இந்த 1 இன்ச்சும் இந்த 1/2 இன்ச்சும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
3.5. இந்த டேப்பை மடிச்சும் நீங்கள் பாதியில் அளக்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து இப்போ 3.5னா நீங்கள் கேல்குலேஷன் கூட போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.75 வரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1.75 மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நல்லா புரியுதா? இதுதான் 1.7. இதில் பாதி, இந்த லைனில் பாதி, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கேருந்து 1/4 இன்ச் மட்டும் வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல இருந்து 1/4 இன்ச்சுக்கு கர்வ் போடணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் எவ்வளோ எடுத்தோம்? 9 இன்ச். ஸோ 9 இன்ச்சில் இங்கே 1 இன்ச் போயிடுச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் உள்ளது எவ்வளோ இருக்கும்? 8 இன்ச் இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டாக வந்து 8 இன்ச் இருக்குது. ஸோ அதில் பாதி எவ்வளோ? 4 இன்ச். ஓகேங்களா? ஸோ பானைக்கு பொறுத்தளவு அகண்டு போய்டும், ப்ராடாக இருக்கும். சில பேருக்கு விரும்ப மாட்டாங்க, ப்ராடாக இருந்தால் விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி மாடலை வந்து ட்ரை பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாதி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணணும். ஸோ வந்து இந்த 1/4 இன்ச்சு டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து என்ன பண்ணணும்? ஒரு டாட்டட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே. இப்போ இது டச் ஆகுது. ஸோ அகெயின் என்ன பண்ணணும்? இதை கொண்டு போய் இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே. இவ்வளோ தான் நெக் போர்ஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வளைவாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பானைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நல்ல சிம்பிள் மெத்தட் அண்ட் யூனிக்காக இருக்கும் இந்த டிசைன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி கட் பண்ணிவிடுங்க. ஓகே. அகெயின் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகேங்களா? கரெக்டாக அந்த லைனில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? மேலே ஈவன் வரத்துக்காக ஒரு லைன் போட்டுள்ள அதிகம் நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணியாச்சு. அகெயின் என்ன பண்ணுறீங்க? ப்ளவுஸோட மாடல் இருக்குல்ல, ஸோ அதையுமே இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பானை கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஒரு கர்வ் போர்ஷனில் வந்து உங்களுக்கு இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னர்லாம் வெளியில் தெரியாது. இன்னொன்று பானைக்கு வந்து பக்காவாக அமைஞ்சிரும். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்காக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் மாடலில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ப்ளவுஸ் மாடலில் இப்படி தான் இருக்கும். ஸோ அழகாக இங்கேருந்து ஒரு கர்வ் போர்ஷன் வரும். ஸோ இங்கே இப்படி வரும். இங்கே நாட் வச்சு அட்டாச் பண்ணி இங்கே நிறையா வந்து பஞ்சஸ் ஆஃப் லட்கான் வச்சோம் அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல் லுக் வந்து சுடிதார் ஆர் ப்ளவுஸ்க்கு வந்து கொடுத்தோன்னா பியூட்டிஃபுல் லுக் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மாடலுக்கு என்ன பண்ணலான்னா 3 இன்ச் அகலமும் 9 இன்ச் ஹைட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிராஸ் வைஸில் 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிராஸ் வைஸில் 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு கீழே வந்து எப்போவுமே என்ன ஹைட் நம்ம எடுத்துருக்கோமோ 8 இன்ச்சோ 9 இன்ச்சோ 10 இன்ச்சோ, ஓகேங்களா? ஸோ அந்த ஹைட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இங்கேருந்து 1.5 இன்ச், இங்கேருந்து 1/2 இன்ச். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ் மாடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கழுத்து வடிவம் வந்து நமக்கு அமையும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட டோட்டல் ஹைட் எவ்வளோ? 9 இன்ச்சா? ஸோ இந்த 9 இன்ச்சில் பாதி எவ்வளோ? 4.5 இன்ச். டேப்பை கூட நீங்கள் மடித்து அளந்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த 4.5ல் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு எவ்வளோ? 4 இன்ச்சு. ஸோ ஓகேங்களா? அப்போ 2.25 2.25 இன்ச் வருமா? ஸோ அந்த 2.25 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரி, இந்த 2.25 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது உள்ளேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாக வேலை. ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாதி மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல 4.5, ஸோ அங்கேருந்து இப்படி ஒரு டாட்டர் லைன் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து அந்த கார்னர் எட்ஜ் வரைக்குமே ஒரு டாட்டர் லைன் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? மார்க் பண்ணதுலேருந்து வெளியே தள்ளியும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே தள்ளியும் அப்படின்னா இதில் பாதி எடுத்துகிட்டு ஸோ அதையும் எடுக்கலாம். பட் வந்து நமக்கு வந்து ப்ராடாக தெரியக்கூடாது, ஆனால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த லைனையும் இங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னா இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த லைன் மேலேயே இப்படி கொண்டு போங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணல, இந்த 1/2 இன்ச்சும் இங்கேருந்து கிராஸ் வைஸில் 1.5 இன்ச் மார்க் பண்ணல, அதையுமே இப்படி வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. டாட்டர் லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணலாம். கட் பண்ணால் உங்களுக்கு அவுட்லுக் வந்து தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து அழகான ஒரு நெக்லஸ் மாடலாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஈவனுக்காக ஒரு லைன் போட்டதை எப்போவுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் ஹைட் டிஃபர் ஆகும் பேட்டர்ன் அப்போ. ஸோ அது கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு நெக்லஸ் மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் இதோட ப்ளவுஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு நெக்லஸ் மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து ஸோ அழகாக இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இங்கே வந்து அழகாக நாட் வச்சு பஞ்சஸ் ஆஃப் லட்கான் வச்சோம் அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ப்ளவுஸ், சுடிதார், மேக்ஸி எதில் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நெக் மாடல் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆரி ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி நியூவாக டிசைன் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றப்போ நெக் மாடலுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஆரி ஒர்க் போட்டிங்க. நெக்கில் தான் நம்ம மோஸ்ட்டாக ஆரி ஒர்க் போடுவோம். இங்கே தான் 1 இன்ச் இல்லை 2 இன்ச் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபுல்லாக பண்ணோன்னா பியூட்டிஃபுல்லான நெக் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மாடல் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மாடல் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் ஹைட் எவ்வளோ 9 இன்ச். ஓகேங்களா? அந்த 9 இன்ச்சில் என்ன பண்ணலான்னா பாதி எடுத்துக்கோங்க, 4.5 இன்ச். ஓகே, இப்போ இந்த 4.5 இன்ச்சை வந்து நான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதே போல் நம்ம பாதி லைன் ட்ரா பண்ண பார்த்தீங்களா, பாதி லைன் வந்து மார்க் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இங்கேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து மெயினான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வரணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து 2 நாட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பின்னாடி லட்கான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து மேலே ஒரு இன்ச்சு, கீழே ஒரு இன்ச்சு எடுத்தோம்ல, ஸோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இப்படி ஒரு கர்வாக என்ன பண்ணுறோம், இப்படி வந்து இங்கே வந்து இப்படி கொடுக்கணும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம நாட் கொடுப்போம். ஆக்சுவலாக இங்கேருந்து 1/2 இன்ச்சு கீழே வரைக்கும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு. 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல மேலே, ஸோ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக வரும். ஸோ அது பேட்டர்னில் போட்டாலும் சரி, கிளாத்தில் போட்டாலும் சரி, ப்ராசஸ் இது தான். ஸோ இந்த லைன் மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணணும், ஈவனுக்காக ஒரு லைன் போட்டுல அந்த லைனை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா பேட்டர்ன் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? இது அழகாக ஒரு குட்டியான ஒரு சைஸில் வரும். இங்கே வந்து ப்ராடாக இருக்கும், அவ்வளோதானே வித்தியாசம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு நாட் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நாட் கொடுப்போம். இது பியூட்டிஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? பேட்ச் ஒர்க் எதாவது பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து நம்ம பண்ணலாம். இதனுடைய ப்ளவுஸோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும்.
ஓகேங்களா? அழகாக இப்படி வந்து இங்கே வந்து ஒரு கர்வ் போர்ஷன் வந்து இங்கேருந்து இப்படி வரும். ஸோ இப்படி கொடுத்தா தான் இங்கே வந்து ஒரு நாட் கொடுப்போம், இங்கே வந்து ஒரு நாட் கொடுப்போம். அப்போ பக்காவாக இருக்கும். ஸோ பேச்சஸ் ஏதாவது ஒர்க் பண்ணோன்னா இது வரைக்கும் பாதி பேச்சஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபுல் பேச்சஸ் கூட கொடுக்கலாம். இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபோல்டிங் பார்ட் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது வந்து கொஞ்சம் மாடலாக வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிசைனில் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் கிளாத்தை. ஸோ இங்கேருந்து எப்படி நீங்கள் 3 இன்ச் எடுத்தீங்களோ அதே மாதிரி 3 இன்ச் எடுக்கணும். இங்கே எப்படி ஹைட் 9 இன்ச் எடுத்தோமோ அதே மாதிரி ஹைட் வந்து 9 இன்ச் எடுத்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்டாக லெஃப்ட் சைடில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இங்கேருந்து டோட்டல் ஹைட் பாருங்கள். ஸோ 9 இன்ச்சு. ஸோ அதில் பாதி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்கள், 4.5 இன்ச். ஓகே, ஸோ இந்த சென்டர் நம்ம ஃபோல்டிங் பார்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டடாக நம்ம சொல்கிறது. ஓகே, 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்றப்போ இந்த மாதிரி கர்வ் போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மார்க் பண்ணி போடுறப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ட்ரா பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் பிகினர்ஸ் அப்படின்றப்போ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த க்ராஸ் லைன் நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? க்ராஸ் லைன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பாதி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து 3.5 இன்ச் இருக்குது. ஸோ அதில் பாதி வந்து 1.25 இன்ச் வரும். ஓகேங்களா? இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியே தள்ளி மார்க் பண்ணுறோம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். ஸோ இங்கேருந்து 9 இன்ச் டோட்டல் ஹைட், அதில் பாதி 4.5 இன்ச். ஸோ இங்கேருந்து சென்டர் பார்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி இந்த கனெக்ட் பண்ண லைன் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதி 1.75. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது, 3.5. அதில் பாதி 1.75. இங்கேருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 1/4 இன்ச்சை வந்து இந்த மாதிரி டாட்டர் லைன் போட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி கொஞ்சம் கர்வாக வந்து இங்கே ஸ்லாண்டிங்காக கொடுக்கணும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஒன்று கொடுத்துட்டு கரெக்டாக அந்த கார்னர் எட்ஜ் கிட்டே இப்படி வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வரணும். இதுதான் வந்து மாடல். ஸோ வந்து இது ரொம்ப வந்து ஃபேஷனான ஒரு மாடல். இது எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் வளைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இதை இப்போ கட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து இப்படி எடுத்துக்கோங்க. பேட்டர்னை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து அந்த லைன் மேலே என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த கர்வ் போர்ஷன் வருது இல்லை, ஸோ இந்த கர்வ் போர்ஷனில் இப்படி கட் பண்ணுங்கள். ஸோ இப்படி கட் பண்ணி அகெயின் வந்து அந்த கர்வ் போகிற லைன் கிட்டே தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணுறோம். இது ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த டிசைன் வந்து. ஸோ மாடல் அந்த மாதிரி நீங்கள் வந்து விரும்புனீங்க அப்படின்றப்போ, இந்த மாதிரி மாடல் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து மார்க் பண்ணி இதே சேம் பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் பண்ண பார்க்கலாம். ஸோ இதனுடைய அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதனுடைய ப்ளவுஸ் பாருங்கள். ப்ளவுஸோட பேட்டர்ன் அழகாக வந்து இந்த மாதிரி நெக் வரும். ஸோ இங்கே எல்லாமே நம்ம வந்து ஒரு இது கொடுத்துட்டு நெட் கிளாத்துக்கு ஸோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரண்ட்டு நெக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்குமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் போடுவாங்க. ஸோ அப்போ ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது போக நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் இருந்தால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.